குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம கார்டனில் இருந்து இந்த கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். வாழைக்கூவை கிழங்கு, சக்கரை கூவை கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்றைக்கி வேக வைக்க போகிறோம். இது வேக வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிழங்கு இப்போ பார்க்குறப்போ கொஞ்சம் பிளாக் கலர்ஸில் அந்த ஸ்கின் எல்லாம் கொடுத்துருக்கு. இருந்தாலும் கிழங்கு உள்ளாடி ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். நம்ம 1-2 வீக்ஸ் தாண்டி நம்ம யூஸ் பண்ணாலும் உள்ளாடி கிழங்கு ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும். இப்போ இது வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணி நம்ம வேக வைக்க போகிறோம். இது பொதுவாக தோலோடைய சேர்த்து அப்படி அதை ரிமூவ் பண்ணாமல் தோல் சேர்த்து அப்படி இந்த கிழங்கை வாஷ் பண்ணி வேக வைப்பாங்க. இப்போ நம்ம அந்த தோல் எடுத்து வேக வச்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அந்த தோலை நம்ம எடுத்து வேக வைக்கலாம். அது எடுக்கிறப்போ ரொம்ப இந்த கிழங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உள்ளாடி ஒயிட் கலர்ஸில் இப்படி தாங்க இருக்கும். தோல் எடுக்கிறதும் ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம அந்த ஸ்கின் லைட்டாக தாங்க இருக்கும். லைட்டாக நம்ம அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி விட்டாலே போதும், ஈஸியாகவே வந்துடும். ரொம்ப ஹார்டாக எல்லாம் இருக்காதும். அப்படி நம்ம லைட்டாக ரிமூவ் பண்ணாலே வந்துடும். பாருங்கள், அந்த கிழங்கு உள்ளாடி ஒயிட்டாக இருக்குது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அது ஒரு இனிப்பு கலந்து சுவையாக இருக்கும். இனிப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நம்ம முன்னோர்கள் பரம்பரையாக அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கிழங்குங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் இந்த கிழங்கு அதிகமாக சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த ஜெனரேஷன் குழந்தைங்களுக்கு இது தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ அதனால் நம்ம கார்டனில் கொஞ்சம் வெளிச்சமாக கிடைக்கக்கூடிய பிளேஸ்லேயே நீங்கள் க்ரோ பேக் இல்லைன்னா சாக்கு பைகளில் கூட இந்த மாதிரி கிழங்கு வெரைட்டிஸ் நீங்கள் வளர்த்து நம்ம குழந்தைங்களுக்கும் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், நம்ம தோல் தனியாக கிழங்கு தனியாக நம்ம எடுத்துருக்கோம். அந்த தோல் நம்ம பிளான்ட்ஸுக்கு உரமாக கொடுக்கலாம். இது எகெயின் ஒன்ஸு கூட நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வேக வைக்க தாங்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வைக்கணும். இது ஒரு 1/2 hour ஆகுங்க வேகிறதுக்கு. ரொம்ப டைம் பிடிக்கும். 1/2 hour இல்லை, ஒரு 1/2 hourக்கு கொஞ்சம் மேலே தான் ஆகும். நம்ம குக்கர்லேயும் வைக்கலாம், இந்த மாதிரியும் வேக வைக்கலாம். இப்போ ஒரு 1/2 hour நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம வேகக்கூடிய டைமிங்கில் அந்த ஒயிட் கலர்ஸ் மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர்ஸ் கொடுக்கும். இதோட காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டும் இப்போ மிளகு பொடியும் தாங்க. இது நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா இதில் ஃபைபர் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதோ ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கும். நல்ல சுவையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.